எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து மூவி கால்ட் இட் எண்ட்ஸ் வித் அஸ். இந்த மூவி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. டைரக்டர் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்டரும் ஆக்ட்ரஸு கண்ணு நடிக்குது, காது நடிக்குது, மூக்கு நடிக்குது, என்ன சொல்ல வேண்டியதுக்கு ஒவ்வொரு சதையும் நடிக்குதுங்க. அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க எல்லா ஆக்டரும் ஆக்ட்ரஸும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் லைன் பேஸ்டு தான். எப்படி சொல்லணும்னா, டு யூ திங்க் இட் இஸ் ஹார்டர் டு கில் அ பர்சன்? ட்ரை டு ஹீல் சம்படி, தட் இஸ் மச் மோர் ஹார்டர் இன் லைஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தான். ஒருத்தரை கொலை பண்ணுறது கூட ஈஸி, ஆனால் சொந்தமாக வந்து ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ற பேசிஸில் தான் இந்த கதையை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப டச்சிங்கான சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவங்களோட கணவரோட தங்கைக்கிட்டையும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த இடத்துல வந்து அந்த தங்கைன்றது என்னோட அண்ணனோட என்னோட பிரதரோட ஸ்தானத்திலிருந்து நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன, ஆனால் உன்னோட நண்பியாக வந்து நான் சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து அங்கே டெலிவர் பண்ணிப்பாங்க. வேற லெவல் டச்சுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மூவியை பாருங்கள். இந்த மூவியை வந்து அமேசான் ப்ரைமில் வந்து பெய்டு சர்வீஸில் தான் இருக்குது. பை பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஒன் டைம் வாட்சுக்கு இது ஹை லெவலு. ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வந்து ரசிக்க வேண்டிய ஒரு சீன்ஸு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.